அட்டகாசமான சுவையில் இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ஒரு தொக்கு ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். செய்கிறது ரொம்ப சுலபம், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. 1 வீக் வரைக்கும் கூட நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி தோசைக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. தயிர் சாதம், லெமன் சாதத்துக்கும் இது இங்கே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு சின்ன கடாயில் அப்படி இல்லைன்னா தாளிப்பு கரண்டியில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மல்லி விதை சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இது நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. மசாலா எதுவும் கருகாமல் பார்த்துக்கோங்க. கருகி போச்சுன்னா டேஸ்ட் மாறி போயிடும். கடுகு லேசாக வெள்ளை நிறத்துக்கு இது போல் வெடித்து வரும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் மாற்றி நல்லா இது போல் ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கடலெண்ணெயும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை எந்த அளவுக்கு பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தொக்கு பதத்துக்கு உங்களுக்கு சரியாக இருக்கும். இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்ல நிறம் மாறி கோல்டன் கலரில் வதங்கி வரணும். அப்போ தான் ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா நிறம் மாறி வதங்கி வந்த பிறகு இது கூட ஒரு 7லேருந்து 8 பல்லு பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வதக்கி விட்டுடலாம். இப்போ அடுத்ததாக 5 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை சாப்பரில் சேர்த்து இது போல் நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் மிக்ஸர் ஜார்லேயும் கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்துக்கலாம். 3 வெங்காயத்துக்கு 5 தக்காளி சரியாக இருக்குங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா குழஞ்சி சுருண்டு நல்லா வெந்து வரணும். அப்போ தான் ருசி நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் இது நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இடையில் கலந்து கொடுத்துட்டே இருங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா வெந்து வரணும். இப்போ இதை கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இதுதான் சரியான பதம். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலா சேர்த்துட்ட பிறகு ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. 1 நிமிஷத்துக்கு இது கைவிடாமல் கலந்து விட்டிங்கனாலே போதும். மசாலா சேர்த்ததும் ரொம்ப சூப்பரான ஒரு வாசனை வரும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாதம்னு எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ் இது. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.